கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையிலே ஆண்டுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மை உறுதியாய் ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி ஆண்டவரோடு கூட நாம் வாழும் பொழுது தடுமாற்றம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக நாம் வாழும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்படின்னா எல்லா நிலைமைகளையும் ஆண்டவர் தான் எனக்கு துணை என்று சொல்லி நாம் அவரை நம்பும் பொழுது வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தர் தான் எல்லா நிலைமையிலையும் எனக்கு உதவி செய்கிறவர். வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர். உறுதியாய் என்று சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்கா. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை சில நேரங்களில் ஸ்ட்ராங்காக உறுதியாக நம்புகிறது கிடையாது. நாம் எல்லா நேரத்திலையும் நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கைதியாக புறப்பட்டு கப்பல் பிரயாணத்தில் அவர் போகும் பொழுது அந்த கப்பல் எல்லாம் உடைந்து சுக்குநூறாகுகிற நேரத்தில் கூட ஆண்டவரை மட்டுமே அவர் நம்பியிருந்தார். அப்போ வாழ்க்கை உடைக்கப்படுகிற நேரத்தில், சூழ்நிலைகள் தடுமாறுகிற நேரத்தில் நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, நாம் ஸ்ட்ராங்காக ஆண்டுடைய வார்த்தையின் மேல் அவர் மேல் நம்முடைய இருதயம் நம்முடைய ஆத்மா இருக்குமானால், வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா. உறுதியான மனம் மட்டுமல்ல, அவரையே நம்ப வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியாக அவரை மட்டுமே நம்பியிருந்தார். எப்பொழுது 276 பேர் அந்த இடத்துல இருந்து பிரயாணப்படுகிற நேரத்தில், அந்த கப்பல் பிரயாணத்தில் அவ்வளவு பேரும் தடுமாறுகிற நேரத்தில், மரண பயத்தினால் தத்தளிக்கிற நேரத்தில், சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் பொழுது கடவுளை மட்டுமே அவரை நம்பியிருந்தார். தேவனை மட்டுமே உறுதியாய் பற்றி கொண்டார். அப்போ உறுதியாக இருக்கணும், உறுதியான மனமும் நமக்கு இருக்க வேண்டும். இப்போ வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா. நாம் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது உறுதியான மனம், உறுதியான நம்பிக்கை, அவர் மேல் மட்டுமே நாம் திடமனதாக திட நம்பிக்கையாக நாம் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் மேல் நம்முடைய முழு நம்பிக்கை இருக்குமானால், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அந்த பூரண சமாதானம். அப்ப நாமும் நிறைவாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, மன உறுதியாக அவரை மட்டுமே, சைடில் எதையாவது நம்பாதபடி, எதையாவது சார்ந்து கொள்ளாதபடி. கப்பல் பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை தவிர மாலுமியை நம்பினார்கள், ஒவ்வொருத்தருடைய ஆலோசனையை நம்பினார்கள், சீதோசன நிலையை நம்பினார்கள். அந்த சீதோசன நிலை அவர்களுக்கு சரியானதாய் காணப்பட்டது. ஆனால் செபிக்கிறதான ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் மேலேயே அவர் நம்பிக்கையா இருந்தார். அப்ப மன உறுதியோடு கர்த்தர் மேல பூரண நம்பிக்கையோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரும் நம்மளை பூரண சமாதானத்துடன், ஒரு நிறைவான பலன், ஒரு குறைவாய் அல்ல, ஒரு கைவிடுகிறவரை போல அல்ல, நம்மளை தாங்கி நடத்துகிறவராக, நம்மளை பலப்படுத்துகிறவராக, நம்மளை சுகப்படுத்துகிறவராக, எந்த நிலைமையில நாம் அவரை நம்பினாலும் மனம் உறுதி நமக்கு வேண்டும். நாம் அவரை மாத்திரமே நம்ப வேண்டும். வேற ஏதாவது நாம் நம்பிக்கை வைக்காதபடி. சில நேரம் கொஞ்சம் ஜெபத்தில் தரித்திருப்போம். ஒரு நம்பிக்கையான நபர்கள் வரும் பொழுது, நம்பிக்கையான சூழ்நிலைகள் வரும் பொழுது
நாம் அந்த நம்பிக்கையை அதிலே கொண்டு போகாதபடி என்ன நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவர் மேல் மாத்திரம் நமக்கு நம்பிக்கை இருக்குமானால், அப்போஸ்தலனாகிய பவுலோடு பிரயாணப்பட்டவர்கள் மாலுமியை, கப்பலை, அவர்களை ஒரு கூட்ட எல்லாரும் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் மேல் மட்டுமே நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஜெபிக்கிற மனிதனோடு கூட தேவனும் இணைந்து கொள்வார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் மேல் ஆண்டவரும் பூரணமுள்ளவராய் அவனோடு கூட இடைப்படுகிற ஆண்டவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, உம்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த நிலைமை வந்தாலும் நீங்கள் ஆண்டவர் மேலே மட்டும் நம்பிக்கையாயிருங்க. அவர் நிலைமைகளை மாற்றுகிறவர், அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அவர் நம்முடைய பிரயாசத்தை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறார். அப்போ அந்த கப்பல் பிரயாணத்திலே பவுலோடு கூட பிரயாணப்படுகிறவர்கள் அத்தனை பேரையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப பவுலின் நிமித்தமாய் அநேகரையும் அவர் விடுதலை செய்தார். மரணத்தினால கப்பலெல்லாம் உடைந்து ஜீவன் போகும் என்ற நிலைமையில அவர்களுக்கு உயிர் சேதம் இல்லாதபடி அத்தனை பேரும் கரை சேர்ந்தார்கள். அவர்கள் சாப்பிடாமல், புசிக்காமல், குடிக்காமல் இருந்தார்கள், பலவீனப்பட்டு போயிருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தபடியினால் தேவன் அவனோடு பேசினார். உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற யாவரும் அவர்கள் தப்புவிப்பார்கள், அவர்களுக்கு ஒன்று நடக்காது. பவுலே, உன் நிமித்தமாய் நான் தப்புவிப்பேன். நம்மளோடு பிரயாணம் பண்ணுகிறவர்களை நாம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது நம்மளோடு பிரயாணம் பண்ணுகிற ஜனத்தையும் கர்த்தர் விடுவிப்பார், நம்முடைய குடும்பத்தை விடுவிப்பார், நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பார். ஆண்டவரோடு கூட நம்மளுக்கு உறுதியான மனம் இருக்குமா இருந்தால், ஆண்டவரோடு கூட உறுதியான நம்பிக்கை இருக்குமா இருந்தா, கர்த்தர் நம்முடைய பிரயாணத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலைகளில அவர் உண்மை உள்ள தெய்வனாக அவர் இருக்கிறார். இப்ப இந்த வசனத்தை நான் மறுபடியுமாய் உங்களுக்கு நான் ஏன் எத்தனை தடவை நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன், அந்த வசனம் நமக்குள்ளாக போக வேண்டும், அந்த வார்த்தை நமக்கு ஜீவனாக மாற வேண்டும். அதனால தான் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். உம்மை நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானம். அப்ப உறுதியான மனம், ஆண்டவரை மாத்திரம் நம்பும் பொழுது அவரும் நமக்கு பூரணமான சமாதானத்தை தருகிறார், பூரணமான சந்தோஷத்தை தருகிறார். இல்லைங்களா? குறைவானவை அல்ல, நிரந்தரமானவைகளையே கர்த்தர் நமக்கு தருகிறார். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறார். இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரை நம்புவோம், அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். அவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில கர்த்தரை உறுதியோடு, மன உறுதியோடு அவரை மாத்திரம் பற்றிக்கொள்வோம். அவர் நம்மளை பூரண சமாதானத்துடன் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எப்பேற்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள், அவர் மேல் உங்க நம்பிக்கை இருக்கட்டும். அவர் உங்களை பூரண சமாதானத்துடன், அப்படின்னா ஒரு கலக்கம் இல்லாம, ஒரு கவலை இல்லாம, ஒரு போராட்டம், ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாதபடி அவர் எல்லாம் அமைதியாக, அவர் சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் முடித்து தருவார். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அத்தனை பேர்களும் கரை சேர்ந்தார்கள். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் கரை சேர்ப்பார். ஒருவேளை கவலைப்பட்டிருப்பீங்களா இருந்தா உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய நிலைமைகள் அத்தனையும் அவர் மாற்ற அவரால் கூடும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.